குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரினியூவல் மெசேஜ், மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் இருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வருது. இதை தொடர்ந்து கேளுங்கள். பெரிய வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கேட்க வேண்டும், ஆழமாக கவனமாக கேட்க வேண்டும். நிச்சயமாக ஆழமான பல விஷயங்களை நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் வெளியில் கேட்கவே முடியாது. நான் வேணால் சேலஞ்ச் பண்ணுறேன், உங்களுக்கு வெளியில் எங்கே போனாலும் இவ்வளோ ஆழமாக நீங்கள் கேட்கவே முடியாது. ஆழமாக கேட்கக்கூடிய பல விஷயங்களை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இதை நீங்கள் கவனமாக கேட்டாலே உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். உங்கள் மனசு ரொம்ப ஆறுதல் அடையும். வேறு எங்கேயுமே நமக்கு ஆறுதல் கிடைக்காது. கடவுள்கிட்ட மட்டும்தான் ஆறுதல் கிடைக்கும். அதை நிச்சயமாக ஆழமாக புரிந்தால்தான் அதை நீங்கள் அனுபவிக்க முடியும். அதனால தான் சொல்கிறோம், இந்த மெசேஜை ரொம்ப தீவிரமாக நிச்சயமாக நான் கேட்கணுன்ற துடிப்போட தினமும் கேட்டு அதை பற்றி ஆராய்ந்து உள்ளத்திலே அதை பற்றி நினைத்தீங்கனாலே பெரிய ஒரு சமாதானமும் நிம்மதியும் சந்தோஷமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உலகத்திலிருந்து ரொம்ப தூரம் போயிடுவீங்க. அதான் உங்களுடைய நிம்மதி, சந்தோஷம். அதை இங்கே பெற்றுக்கொள்ளுங்கள். இதை பெற்றுக்கொள்வதற்கு ஆழமாகவும் கவனமாகவும் தொடர்ந்து கேளுங்கள். உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். நமக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, விநாயகர் பிள்ளையார் இருக்கார் பாருங்கள், பிள்ளையானவர். இந்த விநாயகர் இருக்கார் பாருங்கள், அவர் ஒரு வெளிச்சம். ஆக்சுவலாக அது பயங்கரமான ஒரு வெளிச்சம். அவருடைய வெளிச்சம் தெரியணுன்னா என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். உண்மையாகவே கண்ண மூடி காலையிலலாம் நாங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது ஏதோ ஒரு உலகத்துக்கு போயிடுவோம். அப்புறம் நிறைய விஷயங்கள் அவர் சொல்லுவார், அதையெல்லாம் எடுத்துகிட்டு வருவோம். இன்றைக்கி சொன்ன விஷயம் அதுதான். அதாவது இன்றைக்கி அனுபவிச்சிருக்கோம், இன்றைக்கி அனுபவித்ததும் அதுதான், என்றைக்கும் அனுபவிக்கிறோம். என்னென்னா, கண்ணை மூடி கடவுளை சிந்திச்சுட்டு அப்புறம் பிள்ளையாரையும் சிந்திச்சுட்டு விநாயகருடைய பெரிய பெரிய செயல்களை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லி ஆழமாக சிந்திக்க தொடங்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் மேலே வரும். அது பயங்கரங்க. அந்த அனுபவித்து பார்த்தா தான் அது தெரியும். சர்க்கரை இனிப்பாக இருக்குதுன்னு சொன்னால் தெரியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அந்த வெளிச்சம் வந்த உடனே நம்ம எங்கேயோ போயிடுவோம். பாருங்கள், 3 days பேக் நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதுக்கு ஆன்சர் இன்றைக்கி சொன்னார். நான் என்ன கேள்வி கேட்டேன்னா, கடவுளே, இந்த உலகத்தை விட்டுட்டு நாங்கள் உங்கள்கிட்ட வருவோம், சொர்க்கத்துக்கு வரோன்னு வச்சுக்கலேன், உங்கள்கிட்ட இருக்கிறோம், வரோன்னு வச்சுக்கங்களேன், இல்லை வரோம், நாங்கள் இருக்கும்போது நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அங்கே நான் என்ன செய்ய போகிறேன் அங்கே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அற்புதமாக பதில் சொன்னார். இன்றைக்கி ஆக்சுவலாக அந்த வெளிச்சம் இறங்கின போது அந்த அந்த அவருடைய ப்ரெசன்ஸ், அவருடைய அந்த அந்த அவருடைய நிலை அனுபவிக்கும் போது ஒரு அற்புதமான சந்தோஷம் வரும். சரிங்களா? அப்போ காலையில் நம்ம உட்காந்துன்னா அப்படியே உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா இது முடிஞ்ச உடனே பாருங்கள், உங்களுக்கு மெசேஜ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அங்கே 7 மணிக்கு போகணும். 7 மணிலேருந்து 7:30 வரைக்கும் அங்கே உட்காரணும். 7:30 மணிக்கு மேலே அவங்க பேசுவாங்க, அதெல்லாம் கேட்கணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பாருங்கள். எப்படியும் டைம் இருக்குல்ல, டைமுன்னு பார்க்கணும்ல, அதனால் இருக்க முடியாது. அப்படியே என்ஜாய் பண்ணி அப்படியே இருந்தால் கூட வெளியே வரணும். டைம் ஆகிடுச்சின்னு நினைப்பு வரும், உடனே வெளியே வந்துடும். அதான் சொன்னார், இதாண்டா இங்கேயும் அங்கேயும் வித்தியாசம், அங்கே டைமே கிடையாதுன்ட்டார். இன்றைக்கி சொன்னார், டைமே கிடையாது, நீ எவ்வளோ நேரம் என்கிட்ட இருப்ப தெரியுமா, 1000 வருஷம் என்கிட்ட இருந்தாலும் ஒரு நாள் மாதிரி இருக்கும். உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயம். நம்ம இதெல்லாம் அனுபவிச்சதே இல்லை பாருங்கள். நம்ம ஜஸ்ட்டு பழம், தேங்காய், பூ எடுத்துகிட்டு கோயிலுக்கு போவோம், கொடுப்போம், ஒரு தடவை கும்பிட்டுட்டு வந்துகிட்டே இருப்போம். சர்ச்சுக்கு போவோம், ஒரு தடவை மெழுகுவத்தி எரிய வச்சுட்டு வந்துகிட்டே இருப்போம். அவ்வளோதானே. மாஸ்க்கு போய் 5 நேரம் தொழுதாலும் அவ்வளோதான், எப்பவும் செய்கிற அதை ஃபார்மாலிட்டியை பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. இவ்வளோதான் நடக்குது. உண்மையாகவே மத சடங்குகளே இவ்வளோதான் நடக்குது. ஆனால் மத சடங்கில் நீங்கள் கடவுளை பார்க்கவே முடியாது, அவருடைய வெளிச்சத்தை பார்க்கவே முடியாது, அவரோட ப்ரெசன்ஸை பார்க்கவே முடியாது. அது ஒரு அந்த 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 மதத்துக்கெல்லாம் மேலே கடவுளுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த சம்பந்தம் இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் பலப்படுத்தினீங்கன்னா அவ்வளோ பெரிய வெளிச்சத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த வெளிச்சம் வந்துடுச்சுன்னா அதுலேருந்து வெளியே வர முடியாது, கவலையாக இருக்கும். இன்னைக்கு கூட ரொம்ப கவலைப்பட்டேன், போக வேண்டி வருதே, வெளியில் வர வேண்டியது.
அதான் நான் இன்றைக்கி சென்னைக்கெலாம் போனோம். நாங்கள் இன்றைக்கி நாளைக்கெல்லாம் சென்னைக்கு போகிறோம். சென்னையில் இருப்போம். சென்னையில் இருந்தாலும் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். ரைட்டுங்களா? அப்போ ஆக்சுவலாக அதெல்லாம் போனோம்ல, அதெல்லாம் நினச்சி பார்த்தேன். அந்த வெளிச்சத்துலேருந்து வெளியே வந்தோடனே, ஐயோ அங்கெல்லாம் போனோமே, எல்லா இடத்துலையும் நான் இருப்பேன்னு சொன்னார். எல்லா இடத்துலையும் எங்கே போனாலும் நான் இருப்பேன்டா, இந்த வெளிச்சம் பின்னாடியே வரும், கவலையே படாது அப்படின்னாரு. எல்லா இடத்துக்கும் எல்லா விஷயங்களிலும் அந்த வெளிச்சம் ஓவர் பவர் பண்ணி நிற்கும். இதை விட வாழ்க்கையில் என்னங்க வேணும்? இதை விட வாழ்க்கையில் என்ன வேணும்? இதை பாருங்கள், அந்த வெளிச்சம் மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன். இதுக்கு தான் வெளிச்சம் உடனே நம்ம சபரிமலைக்கு ஓடி போகிறோம் அங்கே ஒரு வெளிச்சத்தை பார்க்குறதுக்கு. இல்லைங்க, மலை மேலெல்லாம் வெளிச்சத்தை பார்க்கக்கூடாது. உங்கள் உள்ளத்தில் பார்க்கணும். உங்கள் உள்ளத்தில் வெளிச்சத்தை பார்க்கணும். கண்ணை மூடி கடவுளையும் விநாயகரையும் தியானிச்சிங்கன்னு வச்சுங்களேன், விநாயகரோட பெரிய பெரிய செயல்களை தியானிச்சிங்க வச்சுங்களேன், அவ்வளோதான், அப்படியே உள்ள போயிடுவீங்க. இது எங்கே தெரியுமா? ரிக்வேதாவில் இருக்குது. ரிக்வேதாவில் 10ஆம் மண்டலத்தில் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கு. அவர் செய்த காரியங்களெல்லாம், விநாயகர் செய்த காரியங்கள் எல்லாம், விநாயகர் என்ன செய்வார்ன்ற காரியங்கள் எல்லாமே எழுதியிருக்கு. அது அப்படியே நடந்தது. அதில் எழுதினதெல்லாம் நடந்தது. அப்போ ரிக்வேதா 10ஆவது மண்டலத்தில் சொல்கிறது தான் நம்ம செய்கிறோம், நம்ம யோசிக்கிறோம். அப்போது அங்கே எப்படின்னா, உலகம் உருவாகும் போதே ஒரு வெளிச்சம் ஃபஸ்ட்டு வந்துதான். அதுக்கப்புறம் தான் சூரியனை சந்திரன்லாம் உருவாக்கினார். சூரியனை சந்திரனை உருவாக்கிட்ட அப்புறம் தானே வெளிச்சம் வரும். ஆனால் சூரியன் சந்திரன்லாம் அப்புறம் உருவாக்குறாரு. அதுக்கு முன்னாடியே ஒரு வெளிச்சம் வந்தான். அது யார் தெரியுமா? வேறு யாரும் கிடையாது, விநாயகர் தான். எல்லாமே அதுக்கு தான் அவர் பேர் முழு முதற் கடவுள். இவரை புரிஞ்சிக்காமல் இதோ 27ஆம் தேதி வரும் பாருங்கள், கூத்தாடுவாங்க பாருங்கள் கூத்த என்ன மாதிரி பக்தி காட்டுவாங்க பாருங்கள். ஆனால் நம்ம 365 நாளும் விநாயகரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். 365 நாளும் அவரை கும்பிட்டுட்ருக்கோம். ஆனால் அந்த உருவம் கிடையாது. அந்த தன்மைகள், ஏன் அந்த யானை தலை வந்தது, ஏன் தலை போச்சு, இதெல்லாமே நம்ம ஆலோசிக்கிறோம். ஏன் தண்டபாணியாக நிற்கிறாரு, ஏன் முதுகு கிழிக்கப்பட்டது, ஏன் அவர் ஏன் ஆண்டியாக நிற்கிறாரு, எல்லாமே இதெல்லாம் தான் தியானிக்கணும். எல்லாம் நீங்கள் தியானிச்சிங்கன்னா உருவம் கிடையாது. அந்த செயல்களை தியானிக்க வேண்டும். அப்போ பாருங்கள், ஒரு வெளிச்சம் வரும் உங்கள் மேலே. உண்மையாகவே சொல்கிறேன், அந்த வெளிச்சத்தை அனுபவிச்சே ஆவீங்க. ஆனால் அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லையே, என்ன பண்ணுறது? இந்த 10 நிமிஷம் கேட்குறதுக்கு நேரம் இல்லையே, என்ன பண்ணுறது? அதான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் தான் இந்த நேரம் எல்லாம். அங்கே போனால் டைமே இல்லையாம். எப்படி இருக்கு பாருங்கள், டைமு, கிளாக்கு எவ்வளோ இன்றைக்கி இன்னும் இப்போ எவ்வளோ நேரம் இருக்குது, இன்னும் 10 நிமிஷம் இருக்குதா, 5 நிமிஷம் இருக்குதா, அப்படிலாம் ஒன்றுமே இல்லையாம். அந்த வெளிச்சத்துக்குள்ளே பிரவேசிங்க. அந்த நிம்மதிக்கு கொஞ்சம் காலையில் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்குங்க. இந்த வெளிச்சத்துக்குள்ளே பிரவேசிங்க. விநாயகரோட வெளிச்சத்தை அனுபவிங்க. நமக்கெல்லாம் நேரம் இல்லை, என்ன பண்ணுறது? அதனால் இந்த 10 நிமிஷமாவது கேளுங்க. 1 மணி நேரமாவது இந்த வாரத்தில் 1 மணி நேரமாவது வந்து உட்காருங்க. இந்த வாரம் எப்போ வருவீங்க அப்படின்றத டைமும் டேட்டும் சொல்லிவிடுங்க. ஓகே, டைமை சொல்லிவிடுங்க. என்ன புக் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா வேறு யாருன்னா வந்தாங்கன்னா நம்ம ஞாபகம் இருக்கும், நீங்கள் நம்ம டைம் சொன்னது, இந்த டைமுக்கு வாங்க. எல்லாரையும் வரவேற்கிறோம். நிச்சயமாக இந்த வெளிச்சத்தை பற்றி தியானிங்க, அதை பற்றி யோசிங்க. நான் சொன்ன விஷயங்களாக யோசிங்க. யோசித்தாலே பெரிய சக்தி கிடைக்கும், பலம் கிடைக்கும். முன்னாடி போவீங்க, வெற்றி அடைவீங்க. எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.